கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். நாம் அதிகால ஆராதனையில் வேதாகமத்தில் உள்ள மரங்களையும் செடிகளையும் குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களில் நம்ம பார்த்த கடைசியான மரம் அர்மோன் மரத்தை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு முசுக்கொட்டை செடி. இந்த முசுக்கொட்டை செடியினுடைய இறைச்சலை கர்த்தர் எதற்கு ஒப்பிட்டு வேதாந்தத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறார்னா, தேவனுடைய சேனைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா. திரும்பவும் சொல்றேன், கவனிங்க. இந்த முசுக்கொட்டை செடியினுடைய இறைச்சல் யாருடைய சேனைக்கு ஒப்பிடப்பட்டு இருக்குது? கர்த்தருடைய சேனைக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது. சரி, இந்த முசுக்கொட்டை செடி இஸ்ரவேல் அதாவது பிரியமா தங்கள் வீடுகள்லையும் வளர்ப்பாங்க. இது எல்லா இடங்களிலும் இஸ்ரவேல் தேசத்துல சர்வசாதாரணமாய் பார்க்கக்கூடிய ஒரு செடி தான் இந்த முசுக்கொட்டை செடி. அது மாத்திரம் இல்லை, இந்த பழம் பார்த்தீங்கன்னா இந்த சோளம் வடிவத்தை போல இருக்கும், ஆனால் சின்னதாக இருக்கும். சோளம் போல பெருசாக இருக்காது. அது மேலுடைய தோற்றம் எப்படி காணப்படுனா சோளத்தை போல இருக்கும், ஆனால் அது எம்தான் தான் இருக்கும், சின்னதாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். ஆக இஸ்ரவேல் ஜனங்க தங்கள் வீடுகளில் விரும்பி வளர்க்கக்கூடிய செடி மரம் கொடிகளில் ஒன்று எதுன்னா முசுக்கொட்டை செடியாக இருக்கிறது. சரி, இந்த முசுக்கொட்டை செடியை குறித்து கவனிக்கலாம். இந்த முசுக்கொட்டை செடியை குறித்து வேதாகமத்தில் 4 இடங்கள்ல சொல்லப்பட்டு இருக்குது. ஒன்று 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனமும் 24ஆம் வசனமும் இங்கே 2 இடத்துல சொல்லப்பட்டு இருக்குது. 1 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் இங்கே 2 இடங்கள்ல சொல்லப்பட்டு இருக்குது. ஆக மொத்தம் இந்த முசுக்கொட்டை செடியை குறித்து வேதாகமத்துல 4 இடங்களில் என்ன பண்ண குறிப்பிடப்படுகிறது. கவனிப்போம், கர்த்தருடைய வார்த்தை கவனிப்போம். பிற்பாடு முசுக்கொட்டை பூச்சின்னு கேள்விப்பட்டு இருக்கிறோம், படிச்சிருக்கிறீங்களா? இது எங்க பார்க்கலாம்னா யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம். சரி, முசுக்கொட்டை பூச்சி என்று சொல்லி 2 இடத்துல வேதாகமத்துல சொல்லப்பட்டு இருக்குது. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனமும் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலையும் சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த முசுக்கொட்டை செடியினுடைய பழத்துடைய நிறங்கள் 3 நிறங்கள் இருக்கும். 1 கருப்பு, 2வது சிவப்பு, 3வது வெள்ளை நிறத்துல இருக்கும். இது எல்லா நிறத்திலும் இருக்கிற பழங்களும் அவ்வளவு சுவையா இருக்கும். இஸ்ரவேல் தங்கள் வீடுகளிலே விரும்பி வளர்க்கிற செடிகளிலே இந்த முசுக்கொட்டை செடியும் ஒன்றாக காணப்பட்டது. ஆமென். இந்த முசுக்கொட்டை செடி எதுக்கு இணையாக சொல்லப்பட்ட இறைச்சல்? தேவனுடைய சேனைக்கு இறைச்சலாக சொல்லப்பட்டு இருக்கிறார். வாசிக்கலாமா? 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் நீங்க 17ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்போம்னா, தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருப்பதை பெலிஸ்தர் கேள்விப்பட்டு எங்க வந்து கூடுறாங்கன்னா தாவீதுக்கு விரோதமாய் ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் வந்து கூடுறாங்க. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு அடிக்கடிக்கு நான் அந்த ரெப்பாயும் பள்ளத்தாக்கு குறித்து சொல்லி இருக்கிறேன். எல்லாருங்க பாருங்க, யூதயாவை சுற்றிலும் கர்த்தர் மலைகளாகவே கொடுத்திருந்தார். யூதயா மலையிலிருந்து கீழே இறங்கி பாருங்க, அவுட் சைடு வெளி சைடு கீழே இறங்கி ஒரு பள்ளத்தாக்கு வரும். அதுல இருந்து இப்படி மேலே போனா வரும் பெலிஸ்தியர். இந்த இடம், இந்த பெலிஸ்தரும் இந்த ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் இறங்கி தான் யூதயாவுக்கு வர முடியும். இஸ்ரவேல் ஜனங்களும் வர மாதிரி இருந்ததுன்னா ரெப்பாயும் பள்ளத்தாக்கை கடந்து தான் பெலிஸ்தர் தேசத்துக்குள்ள நம்மனா வர முடியும். இந்த ரெப்பாயும் என்பதற்கு வேதாந்தத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற பொருள் நான் சொன்னா ராட்சித பள்ளத்தாக்கு என்று பொருள். கவனிங்க, தாவீது சமஸ்த இஸ்ரவேல் முழுவதுக்கு ராஜாவானது பெலிஸ்தர் கேள்விப்பட்டு ஏன் ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் கூடினாங்கன்னா, தாவீதுக்கு செய்வின மாந்திரிகம் போன்ற காரியங்களில் ஈடுபடும்படியா
இந்த ரெப்பாயும் பள்ளத்தாக்குல கூடுறாங்க. அதுவும் விசேஷமா ஏன் இந்த இடத்துல கூடுறாங்கன்னா, மாந்திரிகம் செய்வதற்கு தேவையான கனி, பழம், பொருட்கள்லாம் எங்க விளையக்கூடியதா இருந்ததுன்னா, இந்த ரெப்பாயும் பள்ளத்தாக்குல விளையக்கூடியதா இருந்தது. நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா செய்வனை பார்க்கும்போது எதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க? எலுமிச்சம், இளநீர், ஊமத்தங்காய் இது போல கொண்டு போகிறது போல அங்க செய்வனை செய்வதற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எங்க விளையுது? இந்த ரெப்பாயும் பள்ளத்தாக்குல விளைந்த உடனே, ஆகவேதான் தாவீதுக்கு விரோதமாய் ரெப்பாயும் பள்ளத்தாக்குல என்ன பண்ண வந்து கூடுறாங்க. இப்ப 23ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? இல்லைன்னா இருங்க, 19ல இருந்து வாசிங்க. ம் பெலிஸ்தருக்கு ம் விரோதமாய் ம் போகலாமா? ம் அவர்களை என் கையில் ம் ஒப்புக் கொடுப்பீரோ ம் என்று தாவீது ம் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, ம் கர்த்தர் பெலிஸ்தரை ம் உன் கையில் நிச்சயமாய் ஒப்புக் கொடுப்பேன் ம் என்று தாவீதுக்கு சொன்னார். ம் தாவீது ம் பாகால் ம் பிராசீமுக்கு வந்து அங்க அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தர் தன் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி, அதன் நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டான். சரி, இங்க கவனிக்கலாம். தாவீது சமஸ்த இஸ்ரவேல் முழுவதுக்கு ராஜாவானதை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட உடனே ஏன் தாவீதுக்கு விரோதமாய் பெலிஸ்தர் வந்து கூடுறாங்கன்னா, சாதாரண ஆடு மேய்க்கும் போதே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல கோலியாத்துடைய ராட்சித மனுஷனா இருக்கிற பெலிஸ்தருடைய ராட்சித மனுஷனா இருக்கிற கோலியாத்தனவனா ஒரே ஒரு கவன் கல்லால அடித்தார். ஆகவே தாவீதுக்கு முன்விரோதம் யார் இருக்கிறாங்க? பெலிஸ்தர் இருக்கிறாங்க. இப்ப சமஸ்த இஸ்ரவேல் முழுவதுக்கு ராஜாவா இருக்கிறானே, இவனால தாவீதால நமக்கு ஏதாகிலும் ஒரு தீங்கு வந்துருமோ என்று சொல்லி செய்வன மாந்திரிகம் போன்ற காரியங்களை ஈடுபட்டு தாவீதுடைய கை கால்களை இழக்க பண்ணி தாவீதை ஈஸியா மேற்கொள்ளலான்னு சொல்லிதான் தாவீதோடு கூட நம்ம தாவீதுக்கு விரோதமா ரெப்பாயும் பள்ளத்தாக்குல கூடுறாங்க. இப்ப தாவீது கர்த்தரிடத்துல போய் விசாரிக்கிறார், ஆண்டவரே, நான் பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா போகக்கூடாதா என்று விசாரித்த போது அதுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ போ, அவர்களை உன் கையில ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்றார். தாவீது யூதயா மலையிலிருந்து பாதி இறங்கி வருகிறது. ரெப்பாயும் பள்ளத்தாக்குல இருந்து பெலிஸ்தர் பார்த்த உடனே பாருங்க, தங்கள் விக்கிரக பொம்மைகள் எல்லாம், விக்கிரக சொற்பங்கள் எல்லாம், மாந்திரிக பொருட்கள் எல்லாம் விட்டுட்டு ஓடி போறாங்க. அந்த இடத்துக்கு தாவீது ஒரு பெயர் வைக்கிறார். பாருங்க, அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டான். பாகால் பிராசிம்னா பாருங்க, உடைந்தோடுகிற தண்ணீர் என்று பொருள். ஒரு மதுகுல, அதை மதுகு உடைந்தா எப்படி தண்ணீர் பீறிட்டு வெளிவருமோ ஓடுமோ, அது போல பெலிஸ்தர் தாவீதை கண்ட உடனே ஓடின பிற்பாடு அந்த இடத்துக்கு என்ன பெயர் வைக்கிறார்? அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பெயர் வைக்கிறார். அங்க பெலிஸ்தர் தங்கள் விக்கிரங்களை விட்டு ஓடினார்கள். அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டெரித்தார்கள். தாவீது பார்த்தாரு, விக்கிரக சொற்பங்களை, அந்த மாந்திரிக பொருட்களை சுட்டெரிச்சா முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறார். தேவ பிள்ளைகளை அவர் கொளுத்திட்டு என்ன பண்ண போயிட்டார். போன பிற்பாடு பெலிஸ்தர் திரும்ப வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் இறங்கினார்கள். தாவீது கட்டடத்துல விசாரிக்கிறதுக்கு அவர் விசாரிக்கும் போது இப்ப ஆண்டவர் ஒரு டேஞ்சரான, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் ஒரு டேஞ்சரான ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. என்ன ஆலோசனை கொடுக்குறாங்கன்னா, கர்த்தர் என்ன ஆலோசனையை தாவீதுக்கு கொடுக்குறாருன்னா கொஞ்சம் டேஞ்சரானதான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, 2வது முறை வந்து கூடும்போது தாவீதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ நேர் வழியாய் போகாம, அதாவது எந்த வழியா? யூதயா தேசத்தின் வழியாய் போகாம பின்வாசல் வழியா என்ன பண்ணு போய் என்று சொல்லுகிறார். பின்வாசல் வழியான்னா பெலிஸ்தர் தேசத்தின் வழியாவே நீ ரெப்பாயும் பள்ளத்தாக்குல வந்து இறங்குன்றார். தாவீதுக்கு பயம். காரணம் என்னன்னா, எந்த எதிரி எந்த மரத்துல இருப்பான்னு தெரியாது, எந்த பாறையில ஒளிஞ்சுன்னு இருப்பான்னு தெரியாது. ஒரு அம்பு விட்டா தாவீதுடைய கதை முடிஞ்சிடும். இப்ப தாவீதுக்கு பயம். ஆனாலும் கர்த்தர் சொன்னாரு நிறைவேற்றுவேன்னு சொல்லி தாவீது
ரெப்பாயும் பள்ளத்தாக்கு பின்வாசல் வழியா இப்படி நம்ம போகிறார். அப்படி போகும்போது அவர் பாடப்பட்ட சங்கீதம் தான் 137ஆம் சங்கீதம். மன்னிக்கணும், 138ஆம் சங்கீதத்தை தாவீது பாடுகிறத பார்க்கிறோம். பாருங்க, எபிரேய வேதாந்தத்துல முதலாவது சொல்லப்பட்ட வசனம் 138ஆம் சங்கீதத்துல என்ன வசனம்னா, கவனிங்க, தாவீதுக்கு பயம். என்ன ஆகுமோ, யார் எங்க இருப்பானோ, எந்த இடத்துல இருந்து அம்பு அடிக்கப்படுமோ என்ற ஒரு பயம் இருக்கும் போதுதான் கர்த்தர் சொல்றாரு பாருங்க. அப்பதான் தாவீது முழங்கால் படியிட்டு ரெப்பாயும் பள்ளத்தாக்கு பின்வாசல் நின்று முழங்கால் படியிட்டு பாடப்பட்ட சங்கீதம் 138ஆம் சங்கீதத்துல முதல்ல அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் கர்த்தரை கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவுல பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன். பலன் இல்லாம போயிடுச்சு. ஆத்துமாவுல பலன் இல்லைன்னா மனுஷனுக்கு தைரியம் போயிடும். பாருங்க, நம்முடைய ஆத்துமா மட்டும் சோர்ந்து போக விடவே கூடாது. தேவனுக்குள்ள, தேவனுடைய வாக்கு தத்தத்து மேல நம்முடைய ஆத்துமா என்ன பண்ணணும்னா சோர்ந்து போகவே கூடாது. ஆத்துமாவுல சோர்வு வந்துச்சுன்னா ஜெபம் போயிடும், அர்ப்பணிப்பு போயிடும், தரிசனம் போயிடும், ஊழியம் போயிடும், எல்லாமே போயிடும். ஆகவேதான் தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவில பலன் தந்து என்ன பண்ணினேன், தைரியப்படுத்தினீர் என்று சொல்லிட்டு கவனிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை கவனிங்க. அடுத்த வார்த்தை 7ஆம் வார்த்தை பாடுறாரு, நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பே. தைரியத்தை கர்த்தர் கொடுத்த பிற்பாடு தாவீது பாடுறாரு, ஆண்டவரே நான் போகிறேன், இது துன்பத்தின் பாதையா இருக்கிறது, யார் எங்க இருந்து அம்பு விட்டாலும் எனக்கு மரணமே சம்பவிக்குமானா நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று தாவீது பாடுகிறார். பாருங்க, பலம் வந்த பிற்பாடு எவ்வளவு உற்சாகத்தோடு பாடுறாரு பாருங்க. பாருங்க, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாய் உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும் என்று சொல்லிட்டு பிற்பாடு சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றென்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரிகளை நெகிழ விடாத இருப்பாயாக என்று தாவீது பாடி முடித்த உடனே கர்த்தருடைய சத்தம் தாவீதுக்கு வருது. என்ன வருதுன்னா, இப்ப எடுத்துங்க 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம். 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு சரி, 24 வாசிங்க. முசுக்கட்டை செடிகளின் கவனிங்க, இந்த 23ஆம் வசனமும் 24ஆம் வசனத்துக்கு இடையில தான் 138ஆம் சங்கீதத்தை தாவீது பாடுகிறார். எப்படி பாடினார் என்பதை நம்ம பார்த்தோம். நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் ஆத்துமாவுல பலன் தாங்கப்பா, நீர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பீர், உமது கரத்தின் கிரிகளை நெகிழ விடாது இருப்பாயாக என்று தாவீது பாடி முடித்த உடனே 23ஆம் சங்கீதத்துக்கு பிற்பாடு 138ஆம் சங்கீதத்தை பாடுறார் தாவீது. 24ஆம் வசனத்துல இப்ப நான் சொல்றாரு பாருங்க, முசுக்கொட்டை செடியினுடைய நுனியில செல்லுகின்ற கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். ஆமென். இப்ப ஆண்டவர் பேசுறாரு, தாவீதே நீ புறப்பட்டு போக வேணாம், பயம்தானே, கரத்தின் கிளைகளை கர்த்தர் நிகழ விட மாட்டாருன்னு தானே பாரு, உனக்காக யாவற்றையும் நான் செய்வேன் என்று தானே விசுவாசிக்கிறேன். ஆக உம்முடைய சேனை போக வேணாம், முதல்ல என்னுடைய சேனை போகட்டும் என்று தாவீதுக்கு சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. இதுதான் முசுக்கொட்டை செடியுடைய இரைச்சலை யாருடைய சேனைக்கு ஒப்பிடப்பட்டு இருக்குது? கர்த்தருடைய சேனைக்கு ஒப்பிடப்பட்டு இருக்குது. கவனிங்க, முசுக்கொட்டை செடிகளின் நுனியில் செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமா எழும்பி போ. அப்போ முசுக்கொட்டை செடியுடைய இரைச்சல் என்பது ஆண்டவர் சொல்ற, என் சேனை போகும்போது முசுக்கொட்டை செடியுடைய இரைச்சலை நீ கேட்ப. அந்த ரெப்பாயும் பள்ளத்தாக்குல என்னுடைய சேனை போக தாவீதே, அதுக்கு பிற்பாடு நீ எழுந்து என்ன பண்ணு போ சொல்லிட்டு பாருங்க. அப்போது பெலிஸ்தரின் பாளையத்தை
முறியடித்து கர்த்தர் உனக்கு முன்பதாக புறப்பட்டு இருப்பார் என்றான். ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தாவீதுக்கு கர்த்தர் என்னெல்லாம் சொன்னாரோ தாவீது பின்னாடி புறப்பட்டு போறாரு. பெலிஸ்தரை முறியடிக்கிறார். ஆமென். 25ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசர் எல்லை மட்டும் முறியடித்தான். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரமாய் அவன் செய்து. வாங்க கவனிங்க. வேதம் தெரியலாம், பக்தி இருக்கலாம், விசுவாசம் இருக்கலாம். கவனிங்க, யுத்த பயிற்சியே கூட இருந்தாலும் கர்த்தர் சொன்னபடி தாவீது செய்ததுனால தான் யாரு துரத்துறாரு, பெலிஸ்தரை துரத்த கூடிய கிருபையை கர்த்தர் தாவீதுக்கு தருகிறார். முதல் யுத்தமே தாவீதுக்கு யார் இடத்துல தெரியுமா? பெலிஸ்தர் இடத்துல தான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல முதல் யுத்தமே 17 வயதுல ராட்சித மனுஷன், பெலிஸ்தரின் ராட்சித மனுஷன் கோலியாத்தை அடிக்கிறார். கடைசி யுத்தம் 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்துல பெலிஸ்தரோட கூட தான் தாவீது யுத்தம் பண்ணினார். தாவீது மொத்தம் 40 யுத்தங்களை பண்ணினாரு. 40 யுத்தத்திலையும் கர்த்தர் ஜெயத்தை தான் கொடுத்தாரு. ஒன்றிலும் சோரம் போகல. காரணம் என்ன? கர்த்தர் கட்டளை இட்டபடி செய்தார். ஆண்டவர் சொன்னபடி நீங்க செய்தாதான் எல்லாமே ஜெயமா முடியும். என்னால முடியும் என்று செய்வீர்கள்னா கொஞ்ச நாள் செய்வீங்க. அதுக்கு பிற்பாடு அதை செய்ய வாய்ப்பே இல்லாம போயிடும், அல்லது பலனே இல்லாம போயிடும், காரியங்களும் கைகூடி வராம போயிடும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனமா கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கவனமா கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கவனமா கேளுங்க. அதனால ஆண்டவர் கட்டளையிட்டபடி செய்தார். ஆண்டவர் சொல்லாத செய்யவே கூடாதுங்க. சொல்லாத செய்தா உங்களுக்குனாலும் திருப்தியா இருக்கலாமே தவிர அதில் கர்த்தர் நாம மகிமைப்படாது. தேவன் அந்த காரியத்துல மகிழவும் மாட்டார். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன் பிரகாரம் நம்ம செய்யும் போது நிச்சயமா சொல்றேன், நம்முடைய ஊழியமும் சரி, குடும்ப வாழ்க்கையும் சரி, ஜெயமாய் முடிய என் தேவனாகி கர்த்தர் செய்வார். அதனால ஆண்டவர் சொன்னதை மட்டும் செய்யுங்க. ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை மட்டும் செய்யுங்க. ஆண்டவர் இடத்துல கையளித்ததுக்கு நீங்க உண்மையா இருங்க. அப்படி இருந்து பாருங்க, எல்லா காரியத்திலும் கர்த்தர் எதிர் தருவார்னா ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் தாவீது கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் 25ஆம் வசனத்துல அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவங்கி கேசா எல்லை மட்டும் அவன் முறியடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்முடைய சரீரம் நம்முடையதல்ல. நம்முடைய சரீரம் நம்முடையதல்ல. இது கிரயத்துக்காக கொல்லப்பட்டு இருக்கு. நம்ம சரீரம் முழுவதும் கர்த்தருக்குரியதா இருக்கிறது. அதனால இந்த சரீரத்துல கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் செய்யணும். அதை செய்தோம்னா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நாமளும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க அது உதவியாய் காணப்படும். இந்த காலை வேலையில அந்த இடத்துல பேசுங்க. ஏசப்பா, நீ கட்டளை இல்லாத, நீங்க உங்களுடைய விருப்பம் இல்லாத காரியத்தெல்லாம் நான் செய்து ஏமாந்து போய் ஆண்டவரே தோல்வியை கண்டிருக்கிறேன். நீங்க சொன்னா நான் செய்யறேன் ஆண்டவரே, நீங்க சொன்னதை செய்யறேன்னு உங்களை அர்ப்பணித்து பாருங்க. எல்லாமே உங்களை தேடி வரும்படி கர்த்தர் செய்வார். ஜெயத்தை தருவார். சரி, முழங்கால் படி இல்லாமா ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு முசுக்கொட்டை செடியை குறித்து நாங்கள் பார்த்தோம். முசுக்கொட்டை செடியினுடைய இரைச்சல் தேவனுடைய சேனையா இருக்கிறது என்று நாங்கள் வேதத்துல வாசிக்கிறது போல, கர்த்தாவே, எங்கள் ஊழியத்துக்கு முன்பதாக ஆண்டவரே, எங்க பிரயாணத்துக்கு முன்பதாக உம்முடைய சேனை புறப்படணும் ஐயா. ஆமேன். உம்முடைய சேனை புறப்படணும் ஆண்டவரே. கர்த்தர் நீர் அப்படியாய் செய்யுங்க. என் ஆண்டவர் நீர் அப்படியாய் செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கட்டளையிட்ட பிரகாரமா நாங்கள் செய்வோம்னா உம்முடைய சேனை எங்களுக்கு முன்பதாக போவோமே ராஜா. கர்த்தர் நீர் அப்படியாய் செய்யுங்க.
இந்த மாலையில் இருக்கிற குடும்ப ஜெபத்தை அந்த வேலூர்ல நடக்கிறதும் சூனாமேட்டில் நடக்கிறதும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து தமது நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா, வழிநடத்துங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே கர்த்தரை பரிசுத்த நாம் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வரம். ஆமென். அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, அல்லேலூயா.